ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக ஒரு மாதம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம். 5 மந்த்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஐடியை ரெனியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 மாதத்தில் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். நம்மளோட சேனலுக்கு புதிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோன் மூலம் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஸ் அண்டு வெப்சைட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிட்டடில் நமக்கு என்ன லாபம், ஒரு 6 பிளான் இருக்குது. இந்த 6 பிளானில் நம்ம ஜாயின் பண்ணுற மூலியமாக என்ன லாபம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்கள் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் விஷயம் சொல்லிடுறேன், ஆட்களை நீங்கள் சேர்க்க வேண்டாம். நீங்கள் தனிநபராகவே பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். 5 மாதத்துக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐடியை ரெனியூவல் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 1500 பிளான் இருக்குது. இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மூலியமாக எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 40 ரூபா ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மூலியமாக 40 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும். அப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி டீம் மேக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். தனிநபராக எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா பிளான் இருக்குது. இந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 40 ரூபா. ஓகேங்களா? இந்த 40 ரூபாயில் ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். 40 × 150 நாட்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா 6000 ரூபா வரும். இந்த 6000 ரூபாயில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னா 30% உங்களுக்கு டேக்ஸ் பிடிச்சிருவாங்க. நீங்கள் வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு 30% அமௌண்ட் டிடக்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 6000 ரூபாயில் 30% நம்ம டேக்ஸ் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா 1800 ரூபா வருது. இந்த 1800 ரூபாயை நம்ம இதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4200 ரூபா வருது. இந்த 4200 ரூபாயில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. டோட்டலாக ப்ராஃபிட் எவ்வளோ வருது அப்படின்னா 2700 ரூபா வருது. இந்த 2700 டிவைடட் போட்டு 5 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 540 ரூபா. ஓகேங்களா? நீங்கள் ஏபிஜேயில் 1500 ரூபா பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 540 ரூபா பெர் மந்த்து. ஓகேங்களா? ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா 540 ரூபா நீங்கள் செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். 540 ரூபா செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த 1500 ரூபா பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணால் இவ்வளோ தான் ப்ராஃபிட்டு. இதில் பெருசாக எதுவும் உங்களுக்கு 5000 10000 இதில் ஒரு மாதத்துக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. அப்படி ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நீங்கள் டீம் உங்களுக்கு கீழே மேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேரெக்டில் வர்றாரு அப்படின்னா 5 ரூபா கிடைக்கும். அது 40 ரூபா அப்படிங்கிற இடத்துல 45 ரூபாயாக வரும். ஓகேங்களா? டீம் ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னா 0.50 பைசா வரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா 200 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? 540 ரூபா இந்த பிளானில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பெர் மந்த்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளான் பார்க்கலாம். இந்த பிளானில் 3000 ரூபா பிளானில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 80 ரூபா ஏர்ன் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக ஒருத்தர் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா 10 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? 80 அப்படிங்கிற இடத்துல 90 அப்படிங்கிறது உங்களோட ஒரு நாள் ஏர்னிங் அமௌண்ட்டாக இருக்கும். டீம் ரெஃபரல் பண்ணிங்க அப்படின்னா 1 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த பிளானில் என்ன எவ்வளோ ஒரு மாதம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். 150 × 80 ரூபா போட்டு பாருங்கள், 12000 ரூபா வரும். இந்த 12000 ரூபாயில் 30% டேக்ஸ் போட்டிங்க அப்படின்னா 3600 ரூபா. ஓகேங்களா? இந்த 3600 ரூபா மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8000 ரூபா கிடைக்கும். இந்த 8000 ரூபாயில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிடுங்க, 3000 ரூபா. ஓகேங்களா? 3000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அதுவும் மைனஸ் பண்ணியாச்சு. டோட்டல் ப்ராஃபிட் நமக்கு 5400 ரூபா. இந்த 5400 ரூபாயை டிவைடட் பை 5 போட்டிங்க அப்படின்னா 1080 ரூபா. இந்த 3000 ரூபா பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080 ரூபா ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்போ 5 மாதம் அப்படிங்கும்போது 5000
ஸோ அதே போல் 5400 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஏபிஜே கிரீன் இண்டியாவில் ஒரு ஒரு தனிநபராக இருந்தீங்க அப்படின்னா ஸோ 1540 1500 பிளானில் 3000 பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 1080. ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா 6000 பிளான். 6000 பிளானில் நீங்கள் தனிநபராக இருக்கீங்க அப்படின்னா 130 வந்து ஒரு நாளைக்கு கிடைக்கும். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 15% டேரெக்ட் ரெஃபரல் வந்து 15 டீம் ரெஃபரல் வந்து 2 கிடைக்கும். ஓகேங்களா. மேக்ஸிமம் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா 1500 ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது வந்து உங்களோட மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து வாட்ச் பண்ணுற மூலியமாக கம்மிங் சூன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஒரு லாங் டைமாக ரன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்பு தான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நிறையா ஜாப் வந்து பார்த்திங்கன்னா வராங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறையா வந்து போயிடுச்சு. ஏன்னா இந்த நான் சொல்லக்கூடிய ஏபிஜே கிரீன் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டைமாக நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க. இன்னும் யாரும் இதில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய ரெஃபர் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுல ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அப்படி இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவேன். 6000 பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணால் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். 6000 பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு 130 வந்து கிடைக்கும். இந்த 130 வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு 150 போட்டிங்க அப்படின்னா 19500 வரும். ஓகேங்களா. இதில் வந்து 30% வந்து டிடக்ஷன் போகிறதுக்கு உங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா 5850 வருதா. ஸோ இந்த 5850 வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 13650 வருது. இந்த 13650 நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து இதில் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்னா 6000 போட்டிருப்பீங்க. இந்த 6000 போட்டிங்க அப்படின்னா 7650 வருதா. 7650 இதை வந்து 5ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மாதம் அப்படிங்கிறதுனால இதை வந்து டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1530 வருது. இப்போ நீங்கள் வந்து எந்த பிளானில் இருக்கீங்க, 6000 பிளானில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் ப்ராஃபிட்டு வந்து பார்த்திங்கன்னா 1530. ஓகேங்களா. 1530 வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வரும் இந்த 6000 பிளானில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா. ஓகேங்களா. இதில் டேரெக்ட் ரெஃபரல் பண்ணி டீம் ரெஃபரல் மேக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து 1500 வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு அண்டு திறமை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12000 பிளான். இந்த 12000 பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 240 வந்து செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். டேரெக்ட் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 20 ருபீஸ் கிடைக்கும். டீம் ரெஃபரில் வந்து 3 ருபீஸு. மேக்ஸிமம் பெர் டே வந்து பார்த்திங்கன்னா 2000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் 240. ஓகேங்களா. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 240 உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த 240 நீங்கள் இன்ட்டு 150 நாட்களுக்கு போட்டிங்க அப்படின்னா 36000 உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த 36000 30% வந்து டிடக்ஷன் பிடிப்பாங்க. இந்த 30% போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10800 வரும். இந்த 10800 நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12000 நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 13200 வருதா. இந்த 13200 டிவைட் பண்ணுங்கள். 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2640. ஓகேங்களா. இந்த 2640 பெர் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. இந்த ஏபிஜே கிரீன் இண்டியா ப்ரைவேட் லிமிடெடில் 12000 பிளானில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ 12000 பிளானில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2640 செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். 2640 செல்ஃபாகவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா 18000 பிளான். இந்த 18000 பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 360 ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆடு வந்து வியூ பண்ணுறதுனாலமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் ரெஃபரல் வந்து 25 கிடைக்கும். டீம் ரெஃபரல் வந்து 4 கிடைக்கும். ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சமாக 2500 வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். 18000 இதில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 360 வந்து ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இந்த 360 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 360 இன்ட்டு 150 நாட்கள் போட்டிங்க அப்படின்னா 5 மந்த் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா
அந்த பிளானுக்கு 5 மந்த் வந்து வேலிடிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ணணும். ஸோ 54,000 வருது. இந்த 54,000 இன்ட்டு 30% வந்து டிடக்ஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 16,200 வருது. இந்த 16,200 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 37,800 வருதா? இந்த 37,800 இப்போ நீங்கள் வந்து 18,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. 18,000 இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 19,800 ப்ராஃபிட்டு. இந்த 19,800 வந்து 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். பெர் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா 3,960 வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,000 பிளானு. இந்த 36,000 பிளானில் ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த 36,000 பிளானில் வந்து பார்த்திங்கன்னா 720 வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் நண்பா. டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 ஆட் ஆகும். இந்த 720 30 வந்து ஆட் ஆச்சு அப்படின்னா 750. ஸோ இந்த கால்குலேஷனில் வந்து நீங்கள் டீம் மேக் பண்ணுறது மூலியமாக ஆட் ஆகிட்டே இருக்கும். டீம் ரெஃபரல் வந்து 5 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த 5 சீலிங்காக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிரும். மேக்ஸிமம் சீலிங் வந்து 3,000 ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது 40 முதல் 3,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிட்டடில். ஸோ 36,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 720 வந்து ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கும். இந்த 720 வச்சு கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 720 இன்ட்டு 150 நாட்கள் போட்டு பாருங்கள். ஓகேவா. ஸோ 1,08,000 வருது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ட்டு 30% வந்து போட்டிங்க அப்படின்னா 32,400 வருது. ஓகேங்களா. இந்த 32,400 மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 75,600 வரும். 75,600 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 36. அதையும் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 36 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 39,600 வருதா? இந்த 39,600 வந்து ஸோ 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா பெர் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா 7,920 36,000 பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா 7,920 நீங்கள் வந்து செல்ஃபாகவே வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா. ஸோ 7,920 ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கால்குலேஷன். ஓகேங்களா. ஸோ 30% டிடக்ஷன் போக நமக்கு வந்து ரிமைனிங் அமௌண்ட்டெல்லாம் நமக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் இருக்குது. நிறையா பேர் இதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் மறுபடி நான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து எகைன் ஐடியா வச்சு அதை வச்சு ரெனியூ பண்ணி ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. தனிநபராக எடுக்கலாம். இல்லை நீங்கள் நான் ஒரு டீமாக வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத எடுக்கலாம். ஸோ இதில் வந்து நண்பா சொல்லிடுறேன், ஜாயின் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணி வரேன். ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30% வந்து டிடக்ஷன் வந்து எடுத்துருவாங்க. வித்ட்ரா அமௌண்ட்லேருந்து 30% வந்து டிடக்ஷன் போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 மந்த் வந்து ஐடி வந்து ரெனியூவல் இருக்கும். 5 மாதத்துக்கு வரைக்கும் ஐடியை வந்து ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுவும் வந்து கிடையாது. ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஐடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மொபைல் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏபிஜே கிரீன் இந்தியாவோட அவங்களோட அபிஷியல் வந்து வெப்சைடு. ஓகேங்களா. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் வந்து கூகுளில் நீங்கள் தட்டி பார்த்தாலே தெரியும், சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். அவங்களோட வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ அவங்களோட இது வந்து வெப்சைடு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க. ஸோ ஓகேங்களா. இதில் வந்து சூரியகாந்தி எண்ணெய், கம்மங்கருது. ஸோ ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி தான். தாராளமாக நம்பி வந்து ஜாயின் பண்ணலாம். லாங் டைம் வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஓகேங்களா. ஸோ நிறையா கம்பெனிகள் வந்து இருக்குது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற மாதிரி. ஸோ ஏபிஜே கிரீன் இந்தியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த் முடிய போகுது. ஓகேங்களா. நான் ஜாயின் பண்ணி ஒரு 2 மந்த் வந்து முடிய போகுது. ஸோ நான் மந்த்லி வந்து 2 டைம்ஸ் தான் வித்ட்ரா. ஓகேங்களா. 2 டைம்ஸ் வந்து வித்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ வித்ட்ரா வந்து நம்ம ரெக்வெஸ்ட் கொடுத்த டேட்லேருந்து ஒரு 7 டேஸ்க்கு உள்ளே வந்து நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இதில் அவங்களோட வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் அவங்களோட ப்ராடக்ட் என்ன எல்லாம் அப்படிங்கிற கூட அதிலே தெரியும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐடியை வந்து லாகின் பண்ணி நான் வந்து காட்டுறேன். ஸோ இது வரைக்கும் நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருக்கிறேன், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3000 பிளானில் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஏபிஜே கிரீன் இந்தியா பிரைவேட் லிமிட்டடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 8542 ரூபா வந்து நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ டுடே டாஸ்க் வந்து நான் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, ஓகேங்களா. ஸோ அவைலபிள் ஏர்னிங் வந்து பார்த்திங்கன்னா 1211 ரூபா இருக்குது. இதை வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாகவே நம்மளோட பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 173 ரூபா நான் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 நபர்கள் வந்து ஜாயின் பண்ணி இது வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாயின் பண்ணி வித்ட்ரா வந்து எடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான லாபங்கள் வந்து எடுக்கிறதுக்கு ஸோ வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு வந்து இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 95 நாட்கள் வந்து ரிமைனிங் வந்து இருக்குது, ஓகேங்களா. அந்த 95 நாட்கள் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் வந்து ஐடியை வந்து ரெனியூவல் பண்ணணும். ஸோ மேலே வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 95 டேஸ் வந்து எனக்கு வந்து இன்னும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கான்செப்ட் தான். அந்த வீடியோ வாட்ச் இதில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ ஆட்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க்கு அந்த வீடியோ வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து ரன் ஆகும். அந்த ரன் ஆகிட்டு ஒரு கேப்சா வந்து கொடுப்பாங்க. அந்த கேப்சா வந்து சப்மிட் பண்ணிட்டான் அப்படின்னா நம்மளோட டாஸ்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதர்வைஸ் ப்ரொஃபைல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. வித்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 2 டைம்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் இது வரைக்கும் எத்தனை வித்ட்ரா எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வித்ட்ரா வந்து எடுத்திருப்பேன், ஓகேங்களா. ஸோ 3 வித்ட்ரா வந்து எடுத்திருப்பேன். நமக்கு வந்து வித்ட்ரா அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடுச்சு அப்படின்னா பெய்டு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து இந்த லாஸ்ட்டாக கொடுத்த வித்ட்ரா வந்து எனக்கு வந்து இன்னும் அக்கௌண்ட்டுக்கு வரல, அதனால் பெண்டிங் அப்படின்னு வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் 2908 ரூபா நான் வந்து வித்ட்ரா வந்து கொடுத்தேன். எனக்கு 30% போகிறதுக்கு 2036 ரூபா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். ரிலீஸ் அமௌண்ட்டில் வந்து இருக்கிற அமௌண்ட்டு எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸுகள் இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறது டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க் மூலிமா ஐடியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்லேயே போய்ட்டு நிறையா நபர்கள் வந்து நம்மளோட டீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ணுற நபர்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுக்குறீங்க. ஸோ இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூப்பன் மூலியமாக தான் ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. பின்னு வந்து கேட்கும். ஸோ இந்த இடத்துல பின்னு வந்து கேட்கும். நீங்கள் பின் மூலியமாக ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதா இருந்தாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை கம்பெனிக்கே டைரெக்டாக வந்து பே பண்ணி ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெஃபர் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே வந்து 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்வைட் லிங்க் அப்படின்ட்டு வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் அந்த பின்னுங்கிறது கேட்காது, உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டுட்டு ஸோ டைரெக்டாக அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 24 ஹவர்ஸில் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஏபிஜே கிரீன் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டோட அஃபிஷியல் லிங்க்லேயும் வந்து அவங்களோட டெலிகிராம் சேனல் இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ கான்டாக்ட் யூஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவங்களோட அஃபிஷியல் சேனல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெலிகிராம் சேனல் தான். அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்களோட யூடியூப் சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நம்மளோட சேனலும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மொபைல் ஃபோன் மூலம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பு அண்டு வெப்சைட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து வீடியோக்கள் வந்து நிறையா வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ நிறையா நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் எதாக இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் உங்களோட எல்லா ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் தான் இருக்கும். ஸோ இ-காமர்ஸ் வந்தோடனே ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மூலியமாக ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா இன்கம் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒரு லாங் டைமாக ரன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறது உங்களோட ஓன் விருப்பம் தான், ஓகேங்களா. விருப்பமுள்ள நபர்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து ஜாயின் பண்ணி வரேன், ஓகேவா. மீண்டும் ஒரு அப்டேட்டில் வந்து நான் வந்து வீடியோ போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு அப்டேட்டில் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. தேங்க்யூ.